நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். கர்நாடக மாநிலத்தின் கோலார் மாவட்டம் ஸ்ரீனிவாசபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் வெங்கடரமணா. இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த 35 வயது கதிரம்மாவிற்கும் 20 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்துள்ளது. இந்த தம்பதியருக்கு 2 மகள்கள் உள்ளனர். இந்நிலையில் வெங்கடரமணாவிற்கும் கதிரம்மாவிற்கும் இடையே அடிக்கடி குடும்ப தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. அவ்வப்போது கைகலப்பு ஏற்பட்டதால் இருவரும் ஒருவருடன் ஒருவர் பேசிக்கொள்ளாமல் ஒரே வீட்டில் தனித்தனியாக வாழ்ந்து வந்துள்ளனர். கணவருடன் கருத்து வேறுபாடு இருந்த கதிரம்மாவிற்கு பக்கத்து வீட்டு இளைஞர் வேணுவுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. பின்னர் இது திருமணத்தை மீறிய உறவாக மாறியது. இருவரும் அடிக்கடி செல்போனில் பேசுவதும், கணவர் இல்லாத நேரத்தில் ஒன்றாக வெளியே சென்று ஊர் சுற்றுவதும், தனிமையில் சந்தித்து நேரம் செலவிடுவதுமாக இருந்துள்ளனர். இந்த சூழலில் ஒரு நாள் வேலை முடிந்து வீடு திரும்பிய வெங்கடரமணாவிற்கு கதிரம்மா உணவு சமைக்காமல் நீண்ட நேரம் செல்போனில் பேசிக் கொண்டிருந்தது தெரிய வந்தது. இதனால் ஆத்திரமடைந்த வெங்கடரமணா, வேலைக்கு போய் வந்த எனக்கு உணவு கூட சமைத்து கொடுக்காமல் யாருடன் இவ்வளவு நேரம் போனில் பேசிக் கொண்டிருக்கிறாய் என்று கோபமாக கத்தியுள்ளார். ஆனால் கதிரம்மா அதை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து போனில் பேசிக் கொண்டிருந்தார். இதனால் கோபத்தின் உச்சிக்கு சென்ற வெங்கடரமணா மனைவி பேசிக் கொண்டிருந்த செல்போனை வாங்கி பார்த்துள்ளார். அதில் பக்கத்து வீட்டு இளைஞர் வேணுவுடன் கதிரம்மா பேசியது தெரிய வந்தது. மேலும் தீர விசாரித்த போது இருவருக்கும் இடையேயான திருமணத்தை மீறிய உறவு வெங்கடரமணாவிற்கு தெரிய வந்துள்ளது. உடனடியாக மனைவியை தாக்கி வேணுவுடனான உறவை கைவிடுமாறு எச்சரித்துள்ளார். ஆனால் கதிரம்மா அந்த உறவை தொடர்ந்துள்ளார். இதனால் இந்த விவகாரம் தொடர்பாக இருவருக்கும் இடையே அடிக்கடி சண்டை ஏற்பட்டு வந்துள்ளது. இந்நிலையில் சம்பவத்தன்று வெங்கடரமணாவிற்கும் அவரது மனைவி கதிரம்மாவிற்கும் வேணு தொடர்பாக மீண்டும் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதன் விளைவாக வெங்கடரமணா கதிரம்மாவை கடுமையாக தாக்கியுள்ளார். இது குறித்து கதிரம்மா தனது காதலன் வேணுவிடம் தெரிவித்துள்ளார். பின்னர் வெங்கடரமணா உயிருடன் இருந்தால் நாம் சந்தோஷமாக இருக்க முடியாது, அவன் எப்போதும் நமக்கு இடையூறாக இருப்பான், அவனை தீர்த்து கட்டிவிடுவோம் என்று வேணுவும் கதிரம்மாவும் திட்டமிட்டுள்ளனர். அதன்படி இரவு வெங்கடரமணா ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருந்த போது கதிரம்மா வேணுவை வீட்டிற்கு அழைத்து இருவரும் சேர்ந்து வெங்கடரமணாவின் கழுத்தை நெரித்து கொலை செய்துள்ளனர். பின்னர் உடலை ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்திற்கு வேணுவின் காரில் எடுத்துச் சென்றுள்ளனர். முதலில் உடலை எரிக்க திட்டமிட்டிருந்தாலும் பொருத்தமான இடம் கிடைக்காததால் 2 நாட்கள் உடலை காரிலேயே வைத்து கோலார் மாவட்டம் முழுவதும் சுற்றியுள்ளனர். பின்னர் எரிக்கும் முடிவை கைவிட்டு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு காட்டு பகுதிக்கு காருடன் சென்று உடலை அங்கேயே காருடன் விட்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். அதன் பிறகு இருவரும் வீட்டிற்கு திரும்பி வழக்கம் போல் தங்களது வேலைகளை பார்க்க தொடங்கினர். இதற்கிடையே ஆள் நடமாட்டம் இல்லாத காட்டு பகுதியில் கார் சென்ற வழித்தடத்தை அப்பகுதியில் ரோந்து சென்ற காவல்துறையினர் கண்டறிந்தனர். அந்த வழித்தடத்தை பின்தொடர்ந்து சென்றபோது காட்டுக்குள் ஒரு கார் தனியாக நிற்பதை கண்டனர். அதிலிருந்து கடுமையான துர்நாற்றம் வீசியதால் காவல்துறையினர் காரை திறந்து பார்த்தனர். அதில் அழுகிய நிலையில் வெங்கடரமணாவின் உடல் இருந்தது. உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பிய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர். காரின் பதிவு எண்ணை வைத்து அதன் உரிமையாளர் வேணு என்பவரை காவல்துறையினர் கண்டறிந்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் திருமணத்தை மீறிய உறவுக்கு இடையூறாக இருந்ததால் கதிரம்மாவும் வேணுவும் சேர்ந்து வெங்கடரமணாவை கொலை செய்தது தெரிய வந்தது. இதையடுத்து இருவரையும் கைது செய்த காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருமணத்தை மீறிய உறவின் காரணமாக காதலனுடன் சேர்ந்து கணவரை மனைவியே கொன்ற சம்பவம் கோலார் மாவட்டத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.